ஹாய் கைஸ், இன்னைக்கு ஓரியோ கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஓரியோ பிஸ்கெட்டையும் க்ரீமையும் தனித்தனியாக பிரித்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். பிஸ்கெட்ஸ் எல்லாம் ஒரு பவுல்லையும் ஒயிட் க்ரீம் தனியாக ஒரு பவுல்லையும் நான் பிரித்து வச்சுக்கிட்டேன். அந்த க்ரீம் ஃபுல்லாக தனித்தனியாக எடுத்துகிட்டு பிஸ்கெட்ஸ் தனியாக வச்சுக்கலாம். இந்த க்ரீம் வந்து நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால அது நல்லா ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நான் ரா மில்க் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அது நல்ல கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் க்ரீம் ஆனதுக்கப்புறம் அது வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஓரியோ பிஸ்கெட்ஸ் எல்லாமே நல்லா பவுடர் மாதிரி நம்ம மிக்சியில் வந்து அடிக்கணும். அந்த மாதிரி நான் தனியாக அடித்து ஒரு பவுலில் வச்சுக்கிட்டேன். அந்த பவுடர் கூட நல்லா மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நான் நல்லா கலக்கி விட்டுட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஈனோ ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து நல்லா புசு புசுன்னு வர்றதுக்காக நான் கொஞ்சம் ஈனோ ஆட் பண்ணிவிட்டு நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி ஃபுல்லாக க்ரீம் ஆகிற மாதிரி நானும்